வணக்கம் நண்பர்களே, நிறைய பேர் நாங்கள் ஐஜிபிடி மிஷின் வாங்குறோம், ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஐஜிபிடி மிஷின் வாங்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது ஒரு ஐஜிபிடி மிஷின், ஓகேங்களா? ஸோ அது கூடவே இருக்கக்கூடிய இதுவும் ஒரு ஐஜிபிடி மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ஐஜிபிடி மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு. இப்போ நான் மூணையும் காமிக்க, மூணுக்கு உண்டான சைஸ் டிஃபரன்ஸை நீங்களே பாருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒவ்வொரு ஐஜிபிடி மிஷினுக்குள்ள உண்டான சைஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே தான் இதுலேயும் இருக்கும். இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு அவுட்புட் கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே டயோட் செக்ஷனு, இது ஐஜிபிடி செக்ஷனு. இதில் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டிரைவர் கார்டு, எஸ்எம்எஸ் யூனிட், கண்ட்ரோல் போர்டு. இவ்வளோதான். ஒரு பிரிட்ஜு, ரிலே, கெப்பாசிட்டர்ஸு, இந்த ட்ரிகர் போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர், இவ்வளவு மட்டும்தான் ஐஜிபிடி மிஷினில் இருக்கக்கூடியது. இதே நீங்க மாஸ்பெட் மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இங்க பாருங்க, ஸோ இவ்வளவு காம்பனன்ட் இருக்கு. அது போக இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது 200G அப்படிங்கக்கூடிய ஐஜிபிடி மாடல். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% ஃபுல்லாவே நீங்க வந்து சர்வீஸ் பண்ணிக்கிடலாம், ஓகேங்களா? எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 24 வோல்ட் வந்து கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை யூனிட். இது எல்லாமே நார்மல் மாஸ்பெட் மிஷின்ல இருக்கக்கூடிய மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதனால இதை நீங்க வந்து எஸ்எம்இஎஸ் யூனிட் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்எம்இஎஸ் யூனிட் வந்து ஐஜிபிடி மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபேன் முதற்கொண்டு நமக்கு எஸ்எம்இஎஸ் யூனிட்டுக்கு பவர் வந்தா மட்டும்தான் ரன் ஆகும். அதே இது இங்க பாருங்க, இதுல எஸ்எம்இஎஸ் யூனிட் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க, இது மட்டும்தான் எஸ்எம்இஎஸ் யூனிட். இந்த ஒரு ஐசி, இந்த ஐசி நம்பர் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா LNK 626 இந்த ஒரு ஐசி, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து 24 யூனிட். அது மாதிரி இதுல யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர், எஸ்எம்டி காம்பவுண்ட். இது கூட நம்ம எஸ்எம்இஎஸ் 24 வோல்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ட்ரிகர் யூனிட் பாருங்க, இதுல போட்டிருக்கிறது எல்லாமே நார்மல் ட்ரிகர், நார்மல் ரெசிஸ்டர். ஸோ இது போச்சு அப்படின்னா உங்களால வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை மாத்தி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே இங்க பாருங்க, இதுல எஸ்எம்டி காம்பனன்ட் உள்ளது. இதுல இருக்க ரெசிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எம்டி காம்பனண்ட்டை செக் பண்றதே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு. இதுவும் கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க செக் பண்றதுக்காக இங்க பாருங்க இதெல்லாம் சுரண்டி இது எத்தனை ஓம் ரெசிஸ்டர்னே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இல்ல நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ப்ராப்பரா ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் கடையில கொடுத்து சர்வீஸ் பண்ணுங்க. நீங்களா ரெடி பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி.